ஆக மொத்தத்துல நாளை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அனைவருக்கும் பயமும் எதிர்பார்ப்பும் தேவை இருக்கு. இந்த தேவை, பயம், எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்குமா நடக்காதா, மாட்டிக்குவோமா மாட்டிக்க மாட்டோமான்னு சொல்றது ஜோசியம் தான். எனவே ஜோசியத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, இதெல்லாம் நடக்குமா, எப்ப நடக்கும், எது மாதிரி நடக்கும், என்னோட வாழ்க்கை எப்படி போகுன்றதை நீங்க தெரிந்து கொள்ளலாமே தவிர, இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு இதை சொல்றதுனால, இப்ப என்னோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய 2000 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லுவேன், நீங்க ஒரு 4-5 பலன் சொன்ன உடனே, நான் சொல்லக்கூடிய விதியை வச்சு தான் நீங்க பலன் சொல்றீங்க. நீங்க சொன்ன உடனே அது எப்படி சொன்னீங்க, இது வரைக்கும் எந்த ஜோசிக்காரனும் சொல்லலன்னு ஒருத்தன் சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி தோணும், நம்ம கடவுள் ஆயிட்டோம்னு தோணும். அப்படியே மெதுவா என்ன செய்வோம்னா, அவன் என்ன கேட்பான்னா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு என்னன்னு கேட்பான். உங்களுடைய நம்பிக்கையில என்ன செய்வீங்க திடீர்னு, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வா. சில பேர் அருள்வாக்கு சொல்ற மாதிரியே ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம சொல்லிட்டு போறாங்க, அது அப்படிதான். ஓகேங்களா? அது ஜோசியம் கிடையாது. இப்ப டேரட் ரீடிங்னு சொல்றாங்க, டேரட் ஜோசியம் சொல்றாங்க. டேரட் ஜோசியமே கிடையாது. ஜோதிடம் என்பது பியூரா கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு காலத்தை கணித்து சொல்வது பேர் தான் ஜோசியம். மீதி எல்லாமே ரீடிங் தான், அது வாசிப்பு தான், அது எதிர்கூறல் தானே தவிர குறி சொல்வது தானே தவிர அது ஜோசியம் கிடையாது.